ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னோட மார்னிங் பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் நானும் பாப்பாவும் எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எழுந்து அப்படியே முன்னாடி போயிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு போயாச்சு. இன்றைக்கி கடையில் பொட்டேட்டோ தவிர எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் என்ன கொடுமைனா நான் வந்து பொட்டேட்டோ தான் வாங்கலான்னு போயிருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்த ஒரு 4-5 பொட்டேட்டோ மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அத்தை இன்னும் டீ குடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டீ போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்படியே இந்த சைட் ஸ்டவ்வில் வந்து பொட்டேட்டோவும் வேக வச்சுட்டேன். நான் வந்து ஜென்ரலாகவே டீ காஃபி குடிக்க மாட்டேன். இப்போலாம் டீயோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குது. பட் வந்து குடிக்கணும்னு தோண மாட்டேங்குது. தென் வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் விட்டுட்டா சப்பாத்தி நல்லாவே வருது. சப்பாத்திக்கு இன்னைக்கு பொட்டேட்டோ மசாலா தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து என் பக்கத்தில் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் உள்ள பொண்ணு இருப்பாங்க. அவள் வந்து செஞ்சுட்டு வருவாள். நான் ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவேன். ஸோ அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு டெய்லி சப்பாத்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எனக்கு இந்த சப்பாத்தி மேக்கர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கப்பவே எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து வாங்கி தந்திருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ண தெரியல, என்னன்னு தெரியல. நான் எவ்வளோதான் ப்ரெஷர் போட்டாலும் எனக்கு சப்பாத்தி வந்து திக்காக தான் வருது. செகண்ட் டைம் ட்ரை பண்ணியுமே எனக்கு அப்படி தான் வந்தது. என்ன பண்ணுறதுன்னு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கையிலேயே சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போட்டோன்னே இன்னையோட மார்னிங் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.